என்னமா அரசியல்வாதி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திரிஷா வந்து தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும்போது நான் எந்த நடிகையும் குறிப்பிட்டு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ யார் வேணாலும் பெண்களை தப்பா பேசிட்டு அடுத்து மன்னிப்பு கேட்டு அது சரி சமாதானமாயிருமா? அதாம்மா, அது தவறுதாம்மா. ஒருவேளை அவரு டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாரா இல்ல வேற எதுவும் சுயநலவு இல்லாம சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால யாராக இருந்தாலும் அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா இருக்கு, அவரை பத்தி பேசுறோம். நம்ம ரோட்ல போகும்போதே எல்லாருமே அந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா? நம்ம டிராபிக்ல நிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க போனாலோ இல்ல ஏதோ ஒரு இது நடந்தாலும் உடனே திட்டம் இல்ல, யாரா இருந்தாலுமே திட்டம். அப்படிலாம் திட்டக்கூடாது. ஏன்னா பெண்கள் இல்லாம இன்னைக்கு எந்த நாடுமே இல்ல. இன்னைக்கு பெண்கள் தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, எப்பவுமே திரிஷா அவர்கள் சிங்கப்பெண்ணு, தங்க பெண்ணு, கிராக்கு படத்துல எம்மி ஜாக்சனும் சிங்கப்பெண்ணு தான். என்ன ஒண்ணு வெளிநாடா இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. என்னவா அரசியல்வாதிங்கிறதுனாலதான் நம்ம பொதுநல வழக்கோ இல்ல மகளிர் ஆணையத்துல இருந்தோ வந்து எதுவுமே பேசல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்லம்மா. இனிமேட்டு வளர்க்கு தொடருவாங்க. ஒருவேளை ஒருவேளை மகளிர் ஆணையம் நல்லா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நடக்கும். வெந்து தெரிந்தது காடு. என்னவா அதுதான்ப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிறாரு. புரியுங்களா? இந்த ஹீரோ கிராக் படத்தோட ஹீரோ என்கிட்ட கேட்டாரு, சார் நீங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணுவீங்களா, இந்தி படத்துக்கு எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னாரு. அதனால அவர் சொன்னதுனால மேரா போல்கே மேரா கமலநாத் படத்துல புக் ஆகிறாரு. Thank you.